Hi friends, welcome to ROJAS COOKING. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிஸ்தாச்சியோ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல டேஸ்டான ஒரு கேக் இது. நல்ல சாஃப்ட்டா ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து கேக் வந்து செய்ய போறோம். நிறைய பிஸ்தாலாம் சேர்க்காம நம்ம வந்து இன்னைக்கு பிஸ்தா மிக்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அழிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல்ல ஒரு சலாடை வச்சுட்டு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு ட்ரை பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்குற முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் பீட்ரு எல்லாம் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறதா இருந்தால் அது விளக்கரு தனியாக முட்டைக்கு மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ பீட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பீட்ரு இல்லாமல் விஸ்க் வச்சு செய்கிற கேக்கு நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கூட அந்த மெத்தடில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நல்லா ஒரு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதிலே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண வேண்டாம். ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பீட்ரு எடுத்துடலாம். இனி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி பிஸ்தா மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பிஸ்தாலாம் சேர்க்கல, பிஸ்தா மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலும் பாதியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சம் பால் மாற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பிஸ்தா மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி கூட நம்ம செய்யலாம். நம்ம ஈஸியாக செய்கிறதுனால ரொம்பவே சிம்பிளாக பிஸ்தா மிக்ஸ் வச்சு செய்கிறோம். இப்போ பாருங்கள், நான் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தால ஒரு 6 இன்ச் டின்ல ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இதில் கேக் பேட்டரை சேர்த்துடலாம். இதை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படின்னா குக்கரில் உள்ள வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன்ல இருந்தால் 90 டிகிரி செல்சியஸில் குக்கரில் வைக்கிறீங்கன்னா லோ ஃப்ளேமில். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1/4 கப் சீனி, அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இனி இதில் வந்து கொஞ்சமாக பிஸ்தா மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இனி இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பவுலில் 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதிலே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், கொஞ்சமாக எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வர பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இனி இதை வந்து நான் கொஞ்சமாக இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். பாதியாக இல்லை, கொஞ்சமாக லேயரில் வைக்கிறதுக்கு மட்டும் இன்னொரு பவுலில் மாற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக பிஸ்தா மிக்ஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து லேயரில் வைக்கிறதுக்காக நான் தனியாக எடுத்திருக்கேன். பிஸ்தா மிக்ஸ் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 க்ரீமே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷமாவது நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து கேக் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். கேக்கை 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல சாஃப்ட் கேக்கு. இப்போ வந்து நம்ம அடுத்தால கேக் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயருக்கு கேக் வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய வேண்டாம், கம்மியாக எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்தா மிக்ஸ் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீம் அதையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தால இதுக்கு மேலேயே நான் வந்து பிஸ்தா கனாஷே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 50 கிராம் ஒயிட் சாக்லேட், 50 கிராம் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பிஸ்தா மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். அதை கொஞ்சம் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் சாப் பண்ண பிஸ்தாச்சியோஸ் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா லேயர் கேக்கையும் 2 லேயரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி தான் 2வது லேயர் கேக் வச்சு சுகர் சிரப் சேர்த்து விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பிஸ்தாச்சியோஸ் அந்த மிக்ஸோட சாக்லேட் இருக்குல்ல, சாக்லேட் கனாஷே அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தாச்சியோஸ் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி நான் வந்து 3வது லேயர் கேக்கையும் வச்சுக்கிறேன். 3வது லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலர் க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன் பிஸ்தா ஃப்ளேவரில். அது வந்து லேயர்லேயே எனக்கு வந்து சரியாக போயிடுச்சு. இனி மேலே வந்து நான் வந்து ஒயிட் கலர் விப்டு க்ரீம் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு க்ரம் கோட் மாதிரி கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2வது ஃபினிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ பாருங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய க்ரீம் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கட்டிலே க்ரீம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்க்ராப்பர் எப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீரில் வந்து அந்த ஸ்பேச்சுலா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வெந்நீரில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இனிமேல் நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா ஃபினிஷ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு சின்ன பவுலை வந்து இந்த மாதிரி நடுசில் வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருந்த கனாஷே வந்து நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கனாஷே ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுவே சரியாக தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கீழே ஒழுகிட்டு போயிடும். அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கனாஷே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நடுசில் மட்டும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, அதுக்காக தான் அந்த பவுல் வந்து நான் வச்சுருக்கேன் நடுசில். இனி அந்த பவுல் எடுத்துகிட்டு நான் சைடில் வந்து பார்டர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் மறுபடியும் பிஸ்தா மிக்ஸ் சேர்த்து க்ரீன் கலராக மாற்றி எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு நான் வந்து மேலேயும் அதே மாதிரி பார்டரில் கீழேயும் பார்டரில் வந்து நல்லா ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ஸ்டார் நாசில் தான் எடுத்துருக்கேன். அடுத்து மேலே நடுசில் வந்து பிஸ்தாச்சியோஸ் நம்ம பொடியை சாப் பண்ண பிஸ்தா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான பிஸ்தா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிஸ்தா கேக் பேட்டரில் சேர்க்கல அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு அந்த பிஸ்தா மிக்ஸே நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. கேக் வந்து செம்ம சாஃப்ட்டு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட FB பேஜ் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.